26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச். இது வந்து என்னுடைய பாண்டிச்சேரி எக்ஸ்போல நான் வந்து இந்த சாரியை ட்ரே பண்ணிட்டு நான் ரொம்ப ஆசையா கட்டியிருந்த ஒரு சாரி இது. இது வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற 1000 புட்டா கலெக்ஷன்ஸ் இது. ரஸ்ட் ஆரஞ்ச் வித் பிரவுன் இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாரி. அகைன் என்னுடைய ப்ரொடக்ஷன் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த வார்ப்ல இப்படி பண்ணணும், இது எல்லாமே செட் பண்றது நான் தான். இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இந்த சல்ஃபைட் ப்ளூக்கு லாவெண்டர் தான் வரணும் அப்படின்னு வந்து அசல் பட்டுல வர கலர் காம்பினேஷன். பட் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ஆசையா எனக்காகவே எலிஃபண்ட் மோட்டிவ் வச்சு பண்ண சாரி. ஸோ என்னோட சாரியில எலிஃபண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே வரும். யூசுவலா நீங்க ஹேண்ட் ரூம்ல கூட பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இப்படி தலைக்கீழ வரும். என்னோட ப்ரொடக்ஷனால அதை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். ஸோ இதுல எலிஃபண்ட் வந்து லக்ஷ்மி பொட்டிக்கோட லோகோ ரெஜிஸ்டர்ட்ல இருக்கிற சாரி இது. ஓகே, 5 இயர்ஸா ஒரு சாரி வந்துட்டு சூப்பர் ஹிட்டாவே இருக்குனா அது திஸ் பர்టిక్యులர் சாரி. இது நான் ரொம்ப ஆசையா பண்ணேன். யூசுவலா நம்ம அன்னம் பார்க்கலாம், யானை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டு. ஸோ யாழியும் அன்னமும் சேர்ந்து இருக்கிற ஒரு வைர ஊசி பேட்டர்ன். இது வந்து என்னுடைய ஃபைனல் ரொம்ப ஒரு பிரைடு, இது ஒரு பிரைட் கூட கட்டிதான் கல்யாணத்துக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பண்ணேன். இந்த டார்க் மரூன் கலர் இதான் கம்ப்ளீட் சாரி. இந்த சாரியோட காஸ்ட் 3200. Where do you get inspired from? இப்போ நானே ஒரு சாரி பார்ப்பேன், இதுக்கு பாடி நல்லா இருக்கு, பார்டர் வேற இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும், பல்லு பார்ப்பேன் வேற இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸோ அதனால ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா வேலூர்ல நடக்கிற லட்சுமி பொட்டிக் எக்ஸ்போ தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நாங்க எவ்வளவு சாரீஸ் பார்த்தாலும் நீங்க காட்டினா வந்து அதுக்கு மக்கள் கிட்ட இருக்கிற ரீச்சே வேற. சோ இன்னைக்கு வந்து நீங்க எங்களுக்காக என்ன கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கீங்க? யூசுவலா இங்க வந்து எல்லா டைப் ஆஃப் ஆல் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கு. பட் நான் வந்து இங்க ஸ்பெஷலா எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட போறது வந்து என்னுடைய ப்ரொடக்ஷன் சாரீஸ் தான். ஸோ இது வந்து என்னுடைய பாண்டிச்சேரி எக்ஸ்போல நான் வந்து இந்த சாரியை ட்ரே பண்ணிட்டு கண்டிப்பா வந்து இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் சாரி ட்ரே சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு நான் ரொம்ப ஆசையா கட்டியிருந்த ஒரு சாரி இது. இதெல்லாம் வந்து என்னோட எக்ஸ்போல நான் ட்ரே பண்ணி ரொம்ப லைக் பண்ணி அந்த மாதிரி ஒரு சாரீஸ். இது வந்து என்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல இருக்கிற 1000 புட்டா கலெக்ஷன்ஸ் இது. 1000 புட்டா கலெக்ஷன்ஸ். இது வந்து லைக் ஒரு சில்வர் சரியும் கோல்ட் சரியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி பண்ணிருப்பேன். இது என்னுடைய ப்ரொடக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பிளாக் கலர்ஸ்க்கு பிளாக் லவர்ஸ்க்காக பண்ணேன். வித் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் பிங்க்ல பண்ணேன். அண்ட் இதுவும் என்னுடைய ப்ரொடக்ஷன் வைர ஊசி. ஒரு ப்ரொடக்ஷன் தான் உங்களுக்கு இங்க டிஸ்பிளே வச்சிருக்கேன். கம்ப்ளீட் சாரி இருந்தாலும் இது வந்து அகைன் என்னுடைய சேலம் எக்ஸ்போல ரஸ்ட் ஆரஞ்ச் வித் பிரவுன் இது வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் ஒரு இதுவே ட்ரெண்ட் செட் ஆயிடுச்சு. இது ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாரி. அகைன் என்னுடைய ப்ரொடக்ஷன். என் ப்ரொடக்ஷன் சாரில தான் உங்களுக்கு அந்த ஷைன் பார்க்க முடியும் பயங்கரமா. அண்ட் நெக்ஸ்ட் பிரிட்டி சாரி. இது வந்து அந்த கோமாதா பேட்டர்ன்ல சில்க் ஃபேப்ரிக்ல நான் பண்ணிருக்கேன். சோ இது ஒரு சூப்பர் சாரி. அதோட எலிகண்டா எல்லாரும் போடுற மாதிரி. when it comes to your own production, I have a question. How do you curate? ஏன்னா நம்ம வந்து நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் பண்றப்போ நம்ம அந்த டிசைன்ஸா இருக்கணும், நம்ம கலர் காம்பினேஷன்ஸ் இந்த வார்ப்ல இப்படி பண்ணணும், இது எல்லாமே செட் பண்றது நான் தான். என்னோட ஓன் ப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் இந்த சல்ஃபைட் ப்ளூக்கு லாவெண்டர் தான் வரணும் அப்படின்னு வந்து அசல் பட்டுல வர கலர் காம்பினேஷன். பட் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ஆசையா எனக்காகவே என்னோட ஃபேவரட் எனக்கு இந்த கலர் வேணும்னு நான் எக்ஸ்போல ட்ரே பண்ணணும் நான் இந்த கலர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்னோட பர்சனல் ஃபேவரட். ஸோ இது வந்து ரஸ்ட் ஆரஞ்சிலே எலிஃபண்ட் மோட்டிவ் வச்சு பண்ண சாரி. ஸோ என்னோட சாரியில எலிஃபண்ட் ஸ்ட்ரெயிட்டாவே வரும். யூசுவலா நீங்க ஹேண்ட் ரூம்ல கூட பாத்தீங்கன்னா எலிஃபண்ட் இப்படி தலைக்கீழ வரும். என்னோட ப்ரொடக்ஷனால அதை மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். ஸோ இதுல எலிஃபண்ட் வந்து நேராவே வரும் மேலேயும். ஸோ எங்கேயுமே நீங்க அப்படி பார்க்க மாட்டீங்க. அண்ட் சாரின்னு வரப்போ எப்பவுமே அதோட பார்டர் தான் வந்துட்டு ஹைலைட்டா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து செல்ஃப் கலர். இந்த கலர் வந்து ரொம்ப ட்ரெண்ட், ரொம்ப ஃபேமஸ். லைக் என்னுடைய மதுரை எக்ஸ்போல வந்து இந்த கிரீன் வித் லாவெண்டர் காம்பினேஷன் நான் ட்ரே பண்ணேன். அப்புறம் எல்லாருமே வந்து அந்த கலர் காம்பினேஷன் கேட்டனால ஒரு செல்ஃப் கலர்ல பிளெயினா எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தது. இதுக்கு வந்து சரி கெட்டியா ஒரு டைமென்ஷன்ஸ் பார்டர் கொடுத்துட்டு
லைக் பிளெயினா இருந்தா ரொம்ப அழகா இருக்கும், சட்டிலா நீட்டா. ஏன்னா இன்னைக்கு ஈவன் பீப்புள் ஆர் வாண்ட் சிம்பிள் சாரீஸ், புட்டாஸே இல்லாம. ஸோ அதுக்காக பண்ண ஒரு புடவை. ஆனா இதோட பல்லுன்னு வரப்போ அதுல வந்து ஒரு கிராண்டியர் நம்ம காட்டியே ஆகணும்னு. So இதுல கம்ப்ளீட் பல்லு குட்டி குட்டி மோட்டிவ்ல ஃபுல் ஜரிய பேஸ் பண்ணி இந்த பல்லு காம்பினேஷன் பண்ணிருக்கோம். சோ அதுக்கு வந்து ஐ given a contrast blouse. ஓகே, சோ இந்த கலர் காம்பினேஷன் தான் நீங்க தான் கியூரேட் பண்ணுவீங்கல்ல. Where do you get inspired from? இப்போ நானே ஒரு சாரி பாப்பேன், இதுக்கு பாடி நல்லா இருக்கு, பார்டர் வேற இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும், பல்லு பாப்பேன் வேற இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். சோ அதனால இதுல பாடி எடுத்துப்பேன், இங்க இருந்து ஒரு பல்லு எடுத்துப்பேன். இதெல்லாம் நம்ம ப்ரொடக்ஷன்ல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறத நான் பண்ணுவேன். Then we'll go with the next saree ma'am. சோ இது என்னால ஸ்டாப்பே பண்ண முடியாது. லக்ஷ்மி பொட்டிக்கோட லோகோ ரெஜிஸ்டர்ட்ல இருக்கிற சாரி இது. ஓகே, சோ அதனால 2021ல இருந்து 26 இன்னும் வச்சிருக்கேன். இந்த ஒரு சாரியை ஸ்டாப் பண்ணதே இல்ல. 5 years ஒரு saree வந்துட்டு சூப்பர் ஹிட்டாவே இருக்குனா அது this particular saree. இதுதான் என்னோட லோகோ பிக்சர். அதான் ப்ரொடக்ஷன் பண்றோம். சி இது என்னோட லோகோ பிக்சர். இதுதான் நான் என்னோட லக்ஷ்மி பொட்டிக் லோகோல இருக்கேன்ல அது. ஆமா, சோ இது ஸ்டில் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. 6 years. நம்ம யூசுவலா saree பார்த்தோம்னா அது ஒரு few years தான். months தான். monthsல இருந்து ஒரு saree year 6 years வருதுன்னா இட்ஸ் அமேசிங். அண்ட் அதுக்கு ஒரு ரொம்ப லைட் வெயிட், அப்படியே ஒரு பேப்பர் வெயிட்ல இருக்கு. ஓகே, அந்த மெட்டீரியல்னு ஒண்ணு இருக்குல்ல, நம்ம வந்து குடுக்குறப்போ அந்த மெட்டீரியல் நம்ம அந்த விலைக்கு ஏத்த மாதிரி மெட்டீரியலும் கொடுக்கணும், அது சாஃப்டா இருக்கும், சாட்டிஸ்ஃபையும் பண்ணணும்னா அது ரொம்ப கஷ்டம் மக்களை. நீங்க அது எப்படி? கஷ்டம். எனக்கும் வந்து இந்த பிரைஸ் கம்பேரிசன் இதெல்லாம் வரும். பட் என்னுடைய ப்ரொடக்ஷன்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ணதில்லை. எனக்கு சம்டைம்ஸ் கேட்பாங்க, அதை நான் வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து வாங்கி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் பிடிச்சிருக்கு, எனக்கு 1300 ரூபாய்க்கு வேணும்னா நான் வேற ப்ரொடக்ஷன்ல வாங்கி சேல் பண்ணுவேன். பட் என்னோட ப்ரொடக்ஷனை என்னால காம்ப்ரமைஸ் பண்ணுவேன். இது பிரைஸ்னா அந்த பிரைஸ்க்கு ஏத்த குவாலிட்டியா என்னோட ப்ரொடக்ஷன் சாரில 100% கொடுத்துருக்கேன். We'll go with this saree, this beautiful saree. இது நான் ரொம்ப ஆசையா பண்ணேன். யூசுவலா நம்ம அன்னம் பார்க்கலாம், யானை பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு மோட்டிவ். ஸோ யாழியும் அன்னமும் சேர்ந்து இருக்கிற ஒரு வைர ஊசி பேட்டர்ன் என்னோட மதுரை எக்ஸ்போல ரொம்ப ஆசைப்பட்டு கட்டின அகைன் ஒரு பியூட்டிஃபுல் சாரி. இது டோட்டலா வந்து பார்க்கவே அந்த பிரைடல் லுக்ல ஒன்னு இருக்கு. பிரைடல் ஃபீல்ல இருந்தா என்னோட எக்ஸ்போல சாரியோட பிளவுஸ் தான் போட்டேன். ஜஸ்ட் அந்த பார்டரை ஹைலைட் பண்ணி சூப்பரா இந்த பார்டர் அண்ட் இதோட பல்லு இப்போ மாதிரி இந்த மாதிரி எலிகண்டா. ஓகே, ஓ திஸ் இஸ் சோ இந்த மாதிரி பார்டர் லைன் கொடுத்துட்டு மோட்டிவ் கொடுத்து சூப்பரா பண்ணிருக்கேன். ஐ திங்க் எலிஃபண்ட் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டோ? எலிஃபண்ட் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. அண்ட் கம்ஸ் டு ட்ரெண்ட், நம்ம அந்த ட்ரெண்ட வந்து என்னோட சாரில அத கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவேன். அந்த எலிஃபண்ட் மோட்டிவ்ல இருக்குது கொஞ்சம் எல்லா பீப்பிள்க்கும் மேபி பிடிக்குது. சோ திஸ் சாரி மேம். சோ இது பேரட் கிரீனும் சொல்ல முடியாது, ஒரு பியூட்டிஃபுல் கிரீன். இந்த கிரீன் ரொம்ப ஒரு பிரைட்டா, அகைன் இது பிரைடல் லுக் மாதிரி தான். 1000 பூட்டா சாரீஸ் எப்பவுமே எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு ட்ரெடிஷன். சோ அதுவும் எனக்கு இந்த சாரில எல்லா கலர்ஸுமே சூப்பர் ஹிட். டார்க் காஃபி பிரவுன், இந்த கிரீன், மரூன், அந்த மாதிரி நிறைய கலர், ராயல் ப்ளூ. சோ அதனால இந்த கலர் வந்து அகைன் நான் கட்டினதே இல்லையா. இப்பெல்லாம் எக்ஸ்போல எப்படின்னா உங்களை கட்டாத சாரியில பார்த்தா அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த கிரீன் கலர் நான் சூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்போக்காக ரெடி பண்ணேன். when it comes to ஒரு கலர்னா அந்த கலர்ல வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கணும்னு இருக்குல்ல. ஒரு பேட்டர்ன் இருக்குன்னா அதுல நம்ம வெரைட்டிஸ், நீங்க ஒரு கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அந்த கலர் ஆப்ஷன்ஸ் நீங்க ஒரு சாரிக்கு எவ்வளவு வச்சிருப்பீங்க? பேசிக்கா நான் 12 கலர்ஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஓவர் ஹிட், ரொம்ப ஹிட் ஆயிடுச்சுன்னா 20 to 30 கலர்ஸ் கூட பண்ணுவேன். ஆனா ஏதாவது ஒரு பர்டிகுலர் கலர் ரொம்ப ஹிட்டா இருக்கும், அதுல மோர் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுக்கும். அந்த டிமாண்ட் வர்றப்போ வந்து அந்த ப்ரொடக்ஷனை நம்ம மீட் பண்றது குயிக்கா மீட் பண்ணணும், இல்லனா ரொம்ப கஷ்டம். And we'll look to the saree ma'am. இது வந்து என்னோட ஃபைனல், ரொம்ப ஒரு பிரைட் கல்யாணத்துக்கு, இது ஒரு பிரைட் கூட கட்டிதான் கல்யாணத்துக்கு போட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பண்ணேன். இட்ஸ் a டார்க் மரூன் கலர். இதான் கம்ப்ளீட் சாரி. இது எல்லாமே என்னோட ப்ரொடக்ஷன் தான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். இது பாக்குறப்போ இதோட காஸ்ட் எல்லாருமே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சாரியோட காஸ்ட் வேணுமா 3200. சோ ஒரு பட்டு சாரியோட ஒரு ஃபுல் கம்ப்ளீட் லுக்கா இந்த சாரி கொடுத்துடும். ஆப்வியஸா இது கொடுத்துடும். And when who wants a dream wedding கண்டிப்பா அவங்க போடுற மாதிரி ஒரு சாரி. இட்ஸ் a beautiful சாரி. ப்ரொடக்ஷனுக்கு லேபர்ஸ் கிடைக்க மாட்டேங்காங்க, எல்லாமே கஷ்டம் தான் எங்களுக்கும். பட் இருந்தும் கஸ்டமருக்கு இப்போ கூட வார்னால பிரைஸ் இன்க்ரீஸ்ல ஆச்சு. நான் எந்த சாரிக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அது லாவெண்டர் எல்லாருக்கும் காமனா ரொம்ப பிடிச்சனால அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்னு நான் ரொம்ப ஆசையா பண்ண ஒரு சாரி. ஓகே, உங்களுக்கு வந்து பப்ளிக்ல இருந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அவங்க எங்க போனாலுமே வந்து ஃபேன்ஸ் அதிகமா இருக்காங்க. அதாவது அவங்க பார்க்கணும், அதாவது அவங்க ட்ரெஸ்ஸிங் அட்டையர் பண்றது, அவங்க கொண்டு வர கலெக்ஷன் எல்லாமே நிறைய பேர் காட்டுறாங்க. காட்டன் கலெக்ஷன்ஸ், சந்தேரி சில்க்ஸ், அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா கூட்டம் அழுது, அதனால எங்களால சரியா பார்க்க முடியல. கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு?
நல்லா தான் இருக்கு. சில்க் இந்த சாரி, காட்டன் சாரி இதெல்லாம் நல்லா இருக்கு. பிரிண்டட் கூட நல்லா தான் இருக்கு. எல்லாமே கலெக்ஷன் நல்லா இருக்கும். உங்க பேசுறது 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அம்மாக்களின் நம்பிக்கையான கோல்ட் வின்னர் 5 குவாலிட்டில வேற ரேஞ்ச்.